டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுர்வேதம் என்றைக்குமே உடலை வளப்படுத்துவதற்கும் வளமாக வாழ்வதற்கும் பல அடிப்படை குறிப்புகளை சொல்லியிருக்கு. அந்த வகையில் ஆயுர்வேதத்தில் கூறியுள்ள சில காய்கறிகளையும் கீரைகளையும் பற்றி நம்ம இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம்னா சிறுகீரை. சிறுகீரை இன்னைக்கு நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது மிகவும் சுவையானது. நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை நன்றாக குறைக்கும், பசியை நன்றாக தூண்டும். இது எளிதில் செரிக்கக்கூடியது. இது உடம்புல ப்ளீடிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதிகமான இரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுகீரை ஒரு ஆகச்சிறந்த உணவாக அமைகிறது. இரண்டாவதாக பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை. இதை மணித்தக்காளினும் நம்ம சொல்லுவோம். இந்த கீரை ஒரு கசப்பு சுவையுடையது. இது குடல் கிருமிகளை நன்றாக நீக்கும், 3 தோஷங்களையும் நன்றாக கட்டுப்படுத்தும் திறமையுடையது. மேலும் இது மலச்சிக்கலுக்கு, மூல நோய்களுக்கு ஒரு சிறந்த கீரையாக அமைகிறது. இதை நன்றாக பக்குவப்படுத்தி சாப்பிடும் பொழுது பித்த நோய்கள் மிக விரைவில் நன்றாக மாறிவிடும். மூன்றாவதாக பார்த்தோம்னா புளி ஆரை. புளி ஆரை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு புளிப்புத்தன்மை உடையது. இந்த புளியாரை கீரை கபத்தையும் வாதத்தையும் நன்றாக கட்டுப்படுத்தும், பசியை நன்றாக தூண்டும். யாருக்கெல்லாம் பசி இல்லையோ இந்த புளியாரை கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுது நன்றாக பசி ஏற்படும், குடல் கழிவுகளை நன்றாக நீக்க வல்லது. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர் ஆரைக்கீரை. இது தண்ணீர் அதிகமாக இருக்க இடத்துல சில இடங்களில் மட்டும் கிடைக்குது. இந்த நீர் ஆரைக்கீரை இது என்ன பண்ணால் ஆண்மையை பெருக்கும், பசியை தூண்டும், உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். இப்படி பல கீரைகளின் மகத்துவங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம உணவில் அதிகமாக பயன்படுத்துகிற கறிவேப்பிலை. கறிவேப்பிலை என்ன அப்படின்னா நமக்கு நல்ல கசப்பு சுவையுடையது, குடல் கழிவுகளை நீக்க வல்லது. அதனால தான் பெண்களுக்கு கருப்பைக்கு மிகச்சிறந்த உணவாக அமைவது நம்மளுடைய கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை நம்மளுடைய கிரகணி அப்படிங்கிற அடிக்கடி மலச்சிக்கல் அல்லது மலம் போகிற பிரச்சனை இருக்கிற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோத்தில் இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. ஏன் மூலத்தில் கூட நம்ம மோரில் கறிவேப்பிலை சேர்த்து சாப்பிடும் பொழுது அவர்களுடைய செரிமான சக்தி கூடுகிறது, குடல் கழிவுகள் நன்றாக நீக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி விதை ஆயுர்வேதத்தில் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். அந்த கொத்தமல்லி விதைக்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னா உடம்புல பித்தத்தை குறைக்கும், நாவறட்சியை நீக்கும், தண்ணீர் தாகத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தும். மேலும் இது மலச்சிக்கலுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கு. இந்த தன்மை அனைத்தும் அந்த கொத்தமல்லி கீரையில் இருக்கு. இது கசப்பு சுவை உடையதாதலால் நல்ல பித்தத்தை நமக்கு குறைத்து உடல் பலத்தை கூட்டக்கூடியது. இதெல்லாம் தான் கீரை வகைகள். சில காய்கறிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய பயன்படுத்துறது பார்த்தோம் அப்படின்னா கூஷ்மாண்டம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கின்ற பூசணிக்காய், வெண்பூசணி. இந்த வெண்பூசணி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, ஆண்மையை பெருக்கக்கூடியது. அதற்கப்புறம் பித்தத்தை குறைப்பதனால நம்மளுடைய ரத்த பித்தம், ப்ளீடிங் டிசார்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக அமைகிறது. அடுத்தபடியாக புடலங்காய். இந்த புடலங்காய் நமக்கு கசப்பு சுவையுடைய புடலங்காய் இருக்கு, இனிப்பு சுவையுடைய புடலங்காய் இருக்கு. இந்த புடலங்காய் இருதயத்திற்கு ரொம்ப சிறந்தது, குடல் கிருமிகளை நன்றாக குறைக்கும். ஆகவே இந்த புடலங்காய் நம்ம அதிகமாக சாப்பிடுறது நல்லது. பித்தத்தை குறைக்கக்கூடிய அருமருந்து இந்த புடலங்காய். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாகற்காய். இந்த பாகற்காய் நல்ல கசப்பு சுவையுடையது. ஆகவே பித்தத்தை நம்ம பெருமளவில் கட்டுப்படுத்தும், குடல் கிருமிகளை குறைக்கும். உடலை இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாவக்காயை அதிகமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது கபத்தை நன்றாக கரைக்கும். இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு உணவுக்கும் நிறைய குறிப்புகளை நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் கசப்பு இனிப்பு சுவையுடையது. இந்த கசப்பு இனிப்பு சுவை இருக்கிறதுனால இது வாதத்தையும் கபத்தையும் குறைக்கும், பித்தத்தை அதிக அளவில் கூட்டாது. இப்படி ஒவ்வொரு காய்கறிகளும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இதை நம்ம தேர்ந்தெடுத்து உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது எந்நாளும் வளமாக வாழலாம். சரி நேயர்களே, சில உணவுகளையும் காய்கறிகளையும் பற்றி நம்ம இந்த மருத்துவ குறிப்பில் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.